The GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 4 minus 1 respectively. If one of the polynomials is x squared plus 1, find the other one. இப்போ டூ பாலினாமில்ஸோட ஜிசிடி அண்ட் எல்சிஎம் கொடுத்துருக்கு. ஜிசிடி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கு, எல்சிஎம் வந்து எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்கு. இப்போது ஒன் பாலினாமில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கு. இப்போது அதர் பாலினாமில் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபார்மில் என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமில்ஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் தெரியுமா, அதான் எழுதியிருக்கோம். இப்போது ஒன் பாலினாமில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கா, அதான் எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இப்போ அனதர் பாலினாமில் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம லெட் பி டூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அதான் இன்ட்டு பி டூ ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இப்போ ஜிசிடி எவ்வளோ, எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா, இப்போ எல்சிஎம் எவ்வளோ, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னா, அதான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எழுதியிருக்கோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி டூ ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, இது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எழுதிக்கலாமா, அதான் எழுதியிருக்கோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கெட் கேன்சல். அப்போ பி டூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போது அனதர் பாலினாமில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஆப்ஷன் B is the correct answer.